இது பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் கிழங்கு. இதை நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்படியே நட்டு வச்சோன்னா நல்லா வளரும். ஃப்ரெஷ்ஷாக இருக்க மஞ்சள் வச்சு ஏதாவது பண்ணலான்னு மேலே இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் இந்த டைம் பார்த்து என்னோடய சின்ன பையனுக்கு நல்லா கோல்ட் ஆகிடுச்சு. நம்ம மிளகுத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு பால் தருவோம் இல்லையா, அதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலான்னு அதுக்கு தான் நான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி திருகி எப்பவும் போல் நம்ம பால் மிளகுத்தூள் மஞ்சள் எல்லாம் ஒன்றா கலந்து, இல்லை உங்கள் நாட்டு சக்கரை தேவைன்னா அதையும் கலந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் துருவி சேர்த்துருக்கேன். வேணும்னா அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இதை நான் க்ளீன் பண்ணும்போது நல்ல மஞ்சள் வாசனை. ஒரு ஸ்பூன் போல் துருவி எடுத்துகிட்டு பேலன்ஸ் எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலான்னு. இந்த மாதிரி மஞ்சள் கிழங்கு உங்கள் வீட்டிலே இருந்தால் அதை கீழே தூக்கி போடாமல் இந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. பிம்பிள், பிளாக் மார்க் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அந்த தோலை கூட நான் கீழே போடலை. பச்சை தண்ணியில் குளிக்கிறதா இருந்தால் பச்சை தண்ணியில் நைட்டே போட்டு காலையில் இருந்து குளிச்சிக்கலாம். சுடு தண்ணியாக இருந்தால் அப்போயே கொதிக்க வச்சு கூட அந்த சுடு தண்ணியை யூஸ் பண்ணிக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.